18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த பணமுட்டையை இன்று நீ தொட்டு விட்டாய்தானே? இன்று இரவுக்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து வீட்டு கதவை தட்டப்போகுது. இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு தேவையான பணத்தை உனக்காக உன் அப்பா கருப்பசாமி நானே வந்து கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அனைத்தையும் அறிந்த இந்த நாளிலிருந்தே சிறப்பானதாக அமைச்சு தருவேன். முதல்ல நீ ஒன்றை நம்பு. அதுக்கு பிறகு உனக்கு நான் நல்லது தான் செய்வேன்னு என்னை நம்பு. உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உன்னை கஷ்டமாக பாரமாக நினைக்கும் மனிதர்களுக்கு நீ பாரமாகவே இருந்து விடாமல் அவர்களை பாராமல் அவர்களை விட்டு விலகி போ. நாளடைவில் உன்னை பாரமாக நினச்சவங்க ஏன் தப்பாக நினச்சிட்டோன்னு யோசிச்சு உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். இந்த பணமுட்டையிலிருந்து உனக்கு கிடைக்க போகும் பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய தேவைகளை எல்லாம் போக்கி கடைசியில் உனக்கான வசதியையும் வருமானத்தையும் பெருக்கும்படியாக நல்லதை நடத்தி தரப்போகிறேன். வாழ்க்கையில் என்ன தவறு நடந்தாலும் அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோ. வாழ்க்கை ஒன்றும் கசப்பான விஷயம் இல்லை என் தங்கமே. உன் வாழ்க்கையில் எதிரிகள் இருக்காங்களா, துரோகிகள் இருக்காங்களா, கஷ்டம் இருக்கா, நஷ்டம் இருக்கா, எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன்னா எதிரிகளும் துரோகிகளும் இல்லைன்னா எந்த மனிதனுமே தான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணும்னு யோசிக்கவே மாட்டான். இப்படியே இருக்கிறத வச்சு அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிட்டோம் தூங்கணும்னு இருந்தால் போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால தான் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைமைக்கு போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும், வசதியும் வாய்ப்பும் உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவே இப்போ உன் வாழ்க்கையில் சில பேரை வச்சுருக்கேன். எல்லா உறவுகளும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீ எப்போதும் அடுத்தவனுக்கு உதவக்கூடிய நல்ல பிள்ளையாக மட்டுமே இரு. மழைங்கிறது சாதாரண தூரலாக இருக்கும்போது எல்லாரும் அதை ரசித்து பார்ப்பாங்க. அதுவே அடமழையாக மாறிடுச்சுன்னா எல்லாரும் அதை வெறுத்து பார்ப்பாங்க. ஏன்னா அது எப்படியுமே ஏதாவது ஒரு விதத்தில் இடைஞ்சலாக தான் இருக்கும். அப்படி அடைமழையாக அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஆளாக நீ இருக்காம எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய தென்றல் காற்றை வீசக்கூடிய மழை துளியாக மழை நீராக நீ இருந்துவிடு என் தங்கமே. தேவையில்லாமல் கண்ட நினைவுகளை மனசில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தீனா உனக்கு நீயே சுமையாக கூட மாறிப்போவ. வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி. நீ ஜெயிக்கணும்னா நிச்சயமாக நீ தான் ஜெயிப்ப. அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் மனப்பதட்டமும் கவலையும் அடைகிறாய்? என்ன நடக்கணுன்றதை நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக எதையும் மாற்ற போகிறதில்ல. பிறகு ஏன் கவலைப்படுற? என்னதான் நடக்குது, எல்லாம் நன்மையாக தான் நடக்கும்னு மனசளவில் தைரியத்தை உருவாக்கிக்கோ. வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு ரெண்டே வழிகள் தான் இருக்குது. ஒன்று, உன்னுடைய பிரச்சனைகளையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இன்னொன்று, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையிலையும் நீ தலையிட வேண்டாம் என் தங்கமே. ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தவறாக நடந்ததையே யோசித்து ஆராய்ஞ்சு பார்த்து அதை பற்றிய மனசில் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு காயத்தை உண்டாக்கி கொள்வதை விட நடந்தது எல்லாமே நமக்கு ஒரு பாடம்தான். இனிமேலாவது மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும்னு அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. எப்போவுமே வேலைக்கு ஆள் எடுக்கும்போது சோம்பேறியான ஆட்களை பார்த்து எடுத்தினா அவன் அந்த வேலையை எவ்வளவு சுலபமாக செய்யலாம்னு வழியை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் உனக்கான முயற்சிகளை நீ செய்யும்போது வேகமாக செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துடணும். ஏன்னா முயற்சிங்கிறது மிகவும் முக்கியம். ஆனால் வேலைங்கிறது சுலபமாக நடந்தாலும் வேகமாக நடந்தாலும் மெதுவாக நடந்தாலும் எப்படி நடந்தாலுமே அதை சரியான விதத்தில் முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ இரு. நான் எப்போவுமே உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதே கிடையாது. உன்னுடைய எண்ணங்களும் நீ யோசிக்கிற விதம்தான் உனக்கு கஷ்டமாக இருக்குதே தவிர நான் ஒருபோதும் மனசறிஞ்சு யார் வாழ்க்கையிலும் துன்பத்தை தருவதில்லை என் தங்கமே. நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. அப்படி நீ நினச்சிக்கிட்டினா உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக இருந்துவிடு. பயம் கொண்ட மனிதன்தான் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவனும் முட்டாளாகி அடுத்தவனையும் முட்டாளாக மாற்றுவான். ஆனால் பயமற்ற தைரியமான மனிதன் தனக்கு என்ன தேவை, அதை எப்படி உருவாக்கணும்னு யோசிச்சு அடுத்தடுத்து தன்னுடைய திறமையின் மூலமாக இந்த உலகத்தையே பிரமிக்க வைப்பான். நீயும் கண்ட விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காம மிகப்பெரிய விஷயத்தை அற்புதமாக உன் வாழ்வில் நீ அடைவதற்கு உண்டான முயற்சிகளை செய். உன் கூட பழகிற மனிதர்கள் ஒன்று வேஷம் போடுறவங்களா இருக்காங்க, இல்லைனா விஷமாக இருக்காங்க.
நீ தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். யார் எப்படி இருந்தாலும் கண்டு கொள்ளாமல் நான் என் வேலையை பார்த்துட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன்னு உனக்கான விஷயங்களை மட்டும் சரியாகவும் திறமையாகவும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. ஒரு பெண்ணின் அன்பு போல சிறந்த மருந்து இந்த எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு பெண் என்பவள் அன்பை செலுத்தும் போது அது உனக்கு மிகவும் மனநிறைவானதாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பெண் உன்னை நிராகரித்தாள் என்றாலும் அது மிக கொடூரமான தண்டனையாக இருக்கும். அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க நான் விட மாட்டேன்.